ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் அடிக்கடி வீட்டில் செஞ்சு தருவாங்க. பால் அதாவது இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பால் பாக்கெட்டை வாங்கி அவங்களா திரைய வச்சு அது பன்னீர்னு பன்னீர் சீஸுன்ட்டு எடுக்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இந்த பன்னீர் சீஸ் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதை தெரிஞ்சு வந்தோட்டி பால் தனியாக அதில் உள்ள ஒரு தண்ணி மாதிரி வரும். அந்த தண்ணி தனியாக இது தனியாக இருக்கும். அதை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு மீதி கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக வற்ற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பால்கோவா பதத்துக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சுட சுட இதை எடுத்து அப்படியே சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு பேசிக்காக பால்கோவா அப்படிங்கிறது அவ்வளோக்கா பிடிக்காது. பட் இந்த மாதிரி வீட்டில் தெரிஞ்சு போன பாலில் செய்கிறது சுட சுட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள்.